வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஒரு டிராகன் வச்சிருந்தா ஒரு ஹவுஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம டார்கெட்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கோல்டு உங்கள்ட்ட அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவீங்கன்னு சொல்லி நம்ம டார்கெரியன்ஸ பார்த்துருக்கோம். உங்கள்ட்ட ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, நேவல் ஃப்ளீட்ல நீங்க வந்து வெறித்தனமா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவீங்கன்னு சொல்லி நம்ம கிரே ஜாய்ஸ் நம்ம வெலேரியன்ஸ பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது, நம்ப ஒரு ஹவுஸ்ட்ட ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் இருக்கு. அந்த பிரிட்ஜ வச்சுக்கிட்டே இவங்க வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா ஹவுஸா அண்ட் எந்த லார்ட் வந்தாலும் எங்களோட ஆர்மிய வந்து உங்கள்ட்ட நாங்க பாஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹவுஸா எப்படி நம்ப ஃப்ரேஸ் வந்து வந்து மாறுனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். எஸ், நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம ஹவுஸ் ஃப்ரே பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அவங்க எப்படி நம்ம ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்ட்டு. ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். த நார்த் ரிமெம்பர்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஹவுஸ் ஃப்ரே பத்தி பார்க்கும்போது, இவங்களோட சிஜில் வந்து நம்ம ட்வின் டவர்ஸ் அண்ட் அது வந்து ஒரு கிரே கோட்ல வந்து இருக்கும். ஸோ நம்ம கரண்ட் லார்ட் நம்ம வால்டர் ஃப்ரே அண்ட் ரீஜன்ஸ் வந்து நம்ம ரிவர் லேண்ட்ஸ் அண்ட் இவங்களோட ஓவர்லார்ட் வந்து நம்ம ஹவுஸ் டல்லீஸ் ஆஃப் த ரிவர் ரன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வெசல்ஸ் வந்து நம்ம சார்ட்லண்ட், ஏர்ன்ஃபோர்ட் அண்ட் ஹாய். ஓகேங்களா? அண்ட் ஓகே. ஸோ நம்ம ஹவுஸ் ஃப்ரே வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க? எப்படி ஆரிஜின் ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் முன்னாடி, ஐ மீன் நம்ம பிஃபோர் ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் 300 பிசிக்கு அப்ப வந்து ஹவுஸ் ஃப்ரேக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு லேண்ட் குடுத்தாங்க. ஸோ இந்த லேண்ட்ல வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோபல் ஸ்டேட்டஸ் கூட குடுத்தாங்க. ஒரு சின்னதா லேண்ட் கிடைச்சிரும். நோபல் ஸ்டேட்டஸ் வந்தா. அந்த லேண்ட்ல ஒரு முக்கியமான இடமா போயிட்டு அந்த லேண்ட். கிரீன் ஃபோர்க் ஆஃப் நம்ப ட்ரைடன்ட். இது ஏன் குடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியம் இல்லாத ஒரு இடமா தான் குடுத்தாங்க. பட் இத நம்ம ஃப்ரே வந்து முக்கியமா ஆக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. ஓகேங்களா? அண்ட் இந்த பிரிட்ஜ வந்து ஆரம்பிச்சது வந்து நம்ம லார்ட் ஃப்ரே, ஃபர்ஸ்ட் லார்ட் ஃப்ரே. அவர் பேர் வந்து நெறைய இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் அந்த பிரிட்ஜ எப்போ கட்டி முடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ரூல் ஆஃப் கிராண்ட்சன், ஐ மீன் ஒரு ஜெனரேஷன் அப்ப வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேவோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு பிரிட்ஜ் மூலியமாவே அந்த பையன் வந்து ஏகப்பட்ட லார்ட்ஸ் தன்னோட ஆர்மிய அந்த பையன் பாஸ் பண்ணணும்னா, அந்த பிரிட்ஜ் வழியா தான் போய் ஆகணும். இல்லன்னா அந்த பையன் வந்து அந்த ரிவர் சுத்தி வந்து நீங்க போட்ல போறப்ப ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் இந்த போட்ஸ்க்கான காசுமே அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரிட்ஜ் கட்டுனதுக்கப்புறம், இங்கேருந்து வர ஆர்மிஸும் சரி, என்வாய்ஸும் சரி, ட்ரேடுமே சரி, இவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து ஒரு ஃபேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிரிட்ஜ தாண்டி போணும்னா, நீ எனக்கு ஒரு ரூ. 100 குடுத்துட்டு போ. ஸோ அந்த மாரி தான். ஓகேங்களா? அண்ட் ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் அப்ப இவங்க நமக்கு லார்ட் டார்கெரியன்ஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம ஹேரன் ஹோர் கிடையாது. அண்ட் ஹேரன் ஹோர் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணனால, ஒன்ஸ் நம்ம ஹேரன் ஹால் வந்து நம்ம ஏகான் வந்து எரிச்சதுக்கப்புறம், நம்ம டல்லீஸ தான் வந்து அந்த புது நம்ம லார்ட் பேரமண்ட் ஆஃப் நம்ம ரிவர்ன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப நம்ம ஃப்ரேஸ் வந்து அவங்களோட ஃபியாலிட்டி வந்து நம்ம டல்லீஸ்க்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் அப்ப. அண்ட் 43 ஏசில வந்து நம்ம லார்ட் ஃப்ரே வந்து நம்ம ஏகான் த அன்கிரவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஐ மீன் நம்ம மேகார் டார்கெரியன், நம்ம மேகார் த க்ரூவலோட டார்கெரியன் இருப்பார்ல. ஸோ அந்த டார்கெரியனுக்கு அகெயின்ஸ்டா அந்த பையன் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரேஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து இவங்கள எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மணி மாங்கர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல நீங்க கோல்ட் டிகர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சிம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கோல்டு அண்ட் மணில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஹவுஸா இருப்பாங்க. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அ அந்த ஃபேர் நான் சொன்னேன்ல, ரூ. 100ன்னு சொன்னேன். ஸோ அது வந்து நம்ப பீரியட் ஆஃப் ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் அப்ப வேற மாரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமா வார் ஆஃப் த 5 கிங்ஸ் அப்ப வேற மாரி இருந்துச்சு. நீங்க பார்த்துருக்கலாம் நம்ம ரெட் வெட்டிங் அப்ப எப்படி பண்ணாங்கன்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரேஸ் வந்து எப்போதுமே ஒரு லாயலான ஹவுஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே அவங்க வந்து மோஸ்ட்டா ஒரு பவர்ஃபுல்லா ஆனது காரணம் அவங்க ட்வின் டவர்ஸ் தான். அண்ட் நெறைய தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹவுஸ் ஃப்ரேவுமே வந்து பொலிட்டிக்கல் மேரேஜ் மூலியமா வந்து நெறைய தடவ வந்து இந்த மாரி பெரிய பெரிய கிரேட் ஹவுஸஸ் கூட வந்து அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்ஸா வந்து நம்ப மேனேஜ் பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராபர்ட் ரிபெலியனுக்கு முன்னாடி நம்ம லார்ட் வால்டர் ஃப்ரே வந்து கொஞ்சம் யங்கா இருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நெறைய ஆஃப்ஸ்பிரிங் வந்து அவர் இருந்திருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம பிரெண்டன் டல்லிக்கு வந்து நம்ப 3 ஃப்ரேகல்ஸ் வந்து அவனுக்கு மேரேஜ் பண்ணி குடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அவரோட ஓன் டாட்டர்ஸ. பட் நம்ம பிரெண்டன் டல்லி வந்து ஒத்துக்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ நம்ம டைட்டோஸ் லானிஸ்டர் வந்து ஒரு ப்ரொபோசல் குடுத்திருப்பார் நம்ம வால்டர் ஃப்ரேட்ட. நம்ம சன்னோட எமான் நம்ப கெனாக்கு வந்து குடுக்கறதுக்கு. பட் அதுக்குமே நம்ம யங் டைவின் வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஃப்ரே வந்து
என்னதான் ஒரு முக்கியமான ஹவுஸா மாறுனாலுமே, இன்னுமே நெறைய லார்ட்ஸ் வந்து அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு யங்கான ஒரு நோபல் ஹவுஸ் தான். 600 இயர்ஸ் தான் அவங்க ஃபவுண்ட் பண்ணி ஆகுது. மத்த ஹவுஸஸ்லாம் வந்து ஒரு 1000, 1500 கூட இருக்கலாம். அண்ட் பராத்தியன் எரா ஐ மீன் நம்ம ராபர்ட் ரிபல்லியனுக்கு அப்புறம் வந்து நம்ம ராபர்ட்டோட கிங் அப்ப என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா ஹவுஸ் தள்ளி நீங்க பார்த்துருக்கலாம். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராபர்ட் ரிபலின் அப்ப நம்ப லார்ட் ஃப்ரே வந்து நைஸா எப்போ வருவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேட்டில் ஆஃப் ட்ரைடன்டே வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹவுஸ் ஃப்ரேவே வந்து நம்ம பேட்டில்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ, பேட்டிலே முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா பேட்டிலுக்குள்ள வரீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம ஹவுஸ் தள்ளி வந்து நம்ப பேனர்மேன் ஆஃப் நம்ம லார்ட் ஃப்ரே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, த லேட் லார்ட் ஃப்ரேன்னு சொல்லுவாங்க. அண்ட் இத புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஷோல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல மென்ஷனே பண்ணல. நம்ம பெராத்தேன் எரால வந்து நம்ம ஹாஸ்டர் டல்லி ஸோ இவங்க நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ நீங்க அதுக்கப்புறம் புக்ஸ பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா, ஏற்கனவே நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ பார்த்துருக்க உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து மறந்து போயிடும். ஸோ நான் அதனால வந்து அடுத்த விஷயங்கள் நான் சொல்லல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்ல வந்து வருவோம். இவங்களோட ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல இவங்க என்ன சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஃபாரஸ்ட் ஃப்ரே வந்து நம்ம ரெனேரியோட ஹேண்ட் வந்து மேரேஜ்ல கேட்டிருப்பாரு. பட் நெறைய பேர் ஃபூலிஷ் ஃப்ரேன்னு வந்து அவங்கள வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ப ஜக்காரிஸ் வந்து பேசுறத நீங்க பார்த்துருப்பீங்க. பட் புக்ஸ்ல வந்து ஒரிஜினலா நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜக்காரிஸ் வந்து பேசியிருக்கலாம் மாட்டாரு. ஒரிஜினலாவே வந்து நம்ம ஃப்ரே வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பிளாக்ஸுக்கு தான். நம்ம டேமன் டார்கெரியனுக்குமே வந்து நம்ம ஃப்ரேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டோன் ஹேஜ் வந்து நம்ம டேமன் டார்கெரியன் கான்க்யூர் பண்றப்ப போறப்ப, இவங்க தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாய்லரா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹவுஸ் ஃப்ரே பத்தி எனக்கு இந்த விஷயத்துல வந்து தெரியும்னு நெனைக்கிறவங்க மட்டும் பாருங்க. தெரியாதுன்னு இல்ல ப்ரோ எனக்கு ஸ்பாய்லர் வேணான்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாய்லர் வார்னிங், ஸ்பாய்லர் வார்னிங். ஸோ எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம லார்ட் ஃபாரஸ்ட் வந்து இறந்துருவாரு. பேட்டில் ஆஃப் த லேக் ஷோர்ல. அண்ட் அவரோட விடோ நம்ம சபிதா அந்த பையன் கன்டின்யூ பண்ணுவாங்க நம்ம ஃப்ரே சப்போர்ட்ட. அண்ட் இவங்க தான் நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ் வந்து நம்ம ஹேரனால கேப்சர் பண்ண கூட போவாங்க. ஸோ நான் அத பத்தி நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ் வீடியோல வந்து போட்டிருக்கேன். முடிஞ்சவங்க பாருங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து நம்ம ஃப்ரேஸோட இன்வால்வ்மென்ட் புரியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் த டான்ஸ் ஆஃப் த டிராகன் அப்போ வந்து நம்ம ஃப்ரேஸோட ஆர்மி எல்லாருமே வந்து நம்ம ராபர்ட் ரோவான் வந்து சேருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சர் ஜாஃப்ரி ஆரனுக்கு வந்து சப்போர்ட் குடுக்கறதுக்காக போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரேஸோட இன்வால்வ்மென்ட் வந்து மோஸ்ட்லி இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கங்க வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோர்னியட் ஹேரனால் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டன்கன் தி டால் இந்த ஒரு சீரிஸ் தான் நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம ஃப்ரேஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்ட்டு. அண்ட் பிளாக் ஃபயர் ரிபெலியன்ல வந்து நம்ம லார்ட் ஃப்ரே வந்து நம்ப இவங்களுக்கு வந்து நம்ம பிளாக் ஃபயருக்கு தான் வந்து ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃப்ரேஸ் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா தான் பார்க்குறேன். ஸோ என்னதான் நம்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம ஃப்ரேஸ வந்து நமக்கு பிடிக்காம போனாலும் சரி, இல்ல அவங்க பிட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நெனச்சாலுமே சரி, என்ன பொறுத்தவரைக்கும் இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெடிவல் டைம்ஸ்ல உங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய டிராகன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல வந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் ஐ மீன் உங்கள்ட்ட வெறும் பிரிட்ஜ் மட்டும் தான் இருக்கு. அந்த ரீஜியன் பெர்ஃபெக்ட்டான ரீஜியனா இருக்கு. அந்த கிரீன் ஃபோர்க்க நீங்க அந்த பிரிட்ஜ் மூலியமா கண்ட்ரோல் பண்றதுனாலே உங்களுக்கு இவ்ளோ பணங்கள் அண்ட் இவ்ளோ பேரோட ஒரு முக்கியமான விஷயங்கள் கிடைக்குதுன்னா, ஐ மீன் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் கிடைக்குதுன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரேஸ் மட்டும் ஒரு நல்லவங்களா இருந்தாங்கன்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஹவுஸா மாறுறதுக்கு கூட அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இஃப் அவங்க வந்து கொஞ்சம் கரெக்ட்டா வந்து அந்த ஒரு ஐ மீன் எப்படி சொல்லலாம்? ஒரு நோபலா இருந்தாங்கன்னா, ஓகேவா? சிம்பிளா முடிச்சிடுறேன். நோபலாவும், லாயலா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஃப்ரேஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்திருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ஜக்காரிஸ் வந்து போய் நம்ம லார்ட் ஃப்ரேஸ்ட்ட கேட்கும்போது, அவங்க ஹேரனால கேட்பாங்க. அண்ட் அவர் குடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் இது எப்படி முடிய போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புக் ரீடர்ஸ்க்கு. நான் இதுக்கு மேல ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. பட் அப்படி இருக்கும்போது நம்ப ஃப்ரேஸோட இதுதான் நம்ம டான்ஸ் ஆஃப் தி டிராகன்ல நடக்க போகுது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம ஃப்ரேஸ் வந்து நம்ம என்னதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ வந்து ஹேட் பண்ணாலுமே, ஸோ இதுவுமே வந்து நம்ம ஆர்.ஆர். மார்ட்டின் வந்து எப்படி அந்த ஒரு வெஸ்ட்ரோஸ் வந்து நமக்கு காமிச்சிருக்காருன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த லார்ட்ஸ்க்கு வந்து கேஸ்டல்ஸ் இருக்கும். பெரிய பெருசு பெருசா கேஸ்டல்ஸ் இருக்கும். பவர் அதிகமா இருக்கும். பட் இந்த ஒரு ஹவுஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ மட்டுமே வச்சுக்கிட்டு இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆகுறாங்கன்னா, ஸோ அதுக்கான மெயின் ரீசன் அந்த ட்ரைடன்ங்கிற பிளேஸ் கூட நான் சொல்லுவேன். அண்ட் வால்டர் ஃப்ரேங்கிற ஒரு கேரக்டர் கூட. ஏன்னா, வால்டர் ஃப்ரே வந்து ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் மேரேஜ் வந்து நடத்தி வச்சிருப்பாரு. முக்கியமா தன்னோட டாட்டர்ஸ் வந்து அதிகமாக்கி, சின்ன சின்ன
பக்கத்துல இருக்கிற லார்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜினல் லார்ட்ஸ்மே குடுத்துருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த லார்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஃப்ரேஸோட பொலிடிக்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. பட் அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெப்யூட்டேஷன் தான் கம்மியா இருக்கும். முக்கியமா இப்ப இந்த கோல்ட் டிக்கர்ஸ்ன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரேஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்கன்ட்டு. அண்ட் எஸ் இதுவுமே வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டார்க் ஃபேன்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, ஸோ நீங்களும் நான் சொன்னதை கீழ கமெண்ட் லீவ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரேஸ் வந்து யாருக்காவது புடிக்குமா? ஸோ அதையுமே மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அது கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரஸ் பண்ணி அது ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.